அடுத்ததாக, நல்ல ஆரோக்கியத்தை பேண எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்? மிக முக்கியமாக வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. அதாவது மைதாவினால் செய்யப்படக்கூடிய பரோட்டா போன்ற உணவுப் பொருட்கள் அனைவருக்கும் பிடித்தமானதாக இருந்தாலும் அவை செரிமானத்திற்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கக்கூடியவை. ஒருவேளை என்றாவது அந்த பரோட்டாவை தின்பவர்களாக இருந்தால் அதை மிக மெதுவாக மென்று நேரம் எடுத்து சக்கை போல வாயிலேயே ஆக்கி பிறகுதான் உண்ண வேண்டும். அந்த மாதிரி உண்ட மைதாவும் செரிமானம் அடைந்து விட்டதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகே அடுத்த வேளை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தவிர பாலிஷ் செய்யப்பட்ட தும்பைப்பூ போன்ற சாதம் கொடுக்கக்கூடிய பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி, ரவை, மேலும் கார்ன்ஃபிளேக்ஸ், இந்த மாதிரியான உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டும். மேலும் இவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால், இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் குளுக்கோஸ் போல அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள உணவு வகைகள். இவை உடலின் சர்க்கரையை அதீதமாக உயர்த்தி இமீடியட்டாக காட்டக்கூடிய பிரச்சனை உள்ளது. அடுத்ததாக, பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், டின்களில் அடைக்கப்பட்ட உணவு வகைகள், ஃப்ரிட்ஜ் எனப்படும் குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்பட்ட உணவு வகைகளை தவிருங்கள். பொதுவாகவே எந்த ஒரு பொருள் மிக அதிகமாக விளம்பரம் செய்யப்படுகிறதோ அவற்றை நாம் சந்தேக கண் கொண்டு ஆராய்ந்து அதன் பிறகே உட்கொள்வது மிக நல்லது. கடைசியாக, பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடுவது என்ற முடிவில் கொள்கையில் இருப்பவர்கள் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்யக்கூடிய தேவை கூட இருக்காது என்பது ஒரு வியப்பான செய்தி. இதற்கு மேலும் தனிமையில் தினசரி ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்யும் பழக்கத்தையும் கை கொள்ளுங்கள். மிக முக்கியமாக இவற்றை எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் என்றால் நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்னவெனில், நாம் இரவு படுக்க செல்லும் பொழுது எந்த விதமான மனக்கவலையும் இருக்கக்கூடாது. அதே போல காலையில் எழும்போது எந்த விதமான மலக்கஷ்டமும் இருக்கக்கூடாது. இவை இரண்டும் வந்துவிட்டாலே நமது உடலின் ஆரோக்கியம் மிக எளிதாக தானே வந்துவிடும்.